இதுக்கு தீர்வு என்ன? அவர் சற்று யோசித்தார். ஒரே ஒரு வழி இருக்கிறது. நீ முதலில் அந்த மணிக்கடிகாரத்தை தொடும் தருணத்திற்கு திரும்பி அதை எதுவும் நடக்காமல் தடுக்க வேண்டும். அதை அழிக்க வேண்டுமா? அவன் அனுபவித்த அனைத்தையும் மறக்க வேண்டுமா? ஆனால் அவன் விரல்களை பார்த்தபோது அவை மங்கிய ஒரு ஹோலோகிராமை போல் காணப்பட்டன. எழில் இறுதியாக ஒரு முறை கால பயணம் பயணித்தான். 2025ஆம் ஆண்டில் அவன் தனது பழைய அறையில் கடந்த கால தன்னை பார்த்தான். அவன் மணிக்கடிகாரத்தை எடுக்கப் போகும் அந்த கணத்தில் எழில் பாய்ந்து அதை அவன் கையில் இருந்து தள்ளிவிட்டான். மணிக்கடிகாரம் தரையில் விழுந்தது. அந்த கணத்தில் நேரம் துடித்தது. அதன்பின் எலிகார்டர் இருந்த தடயமே இல்லை. அவனது கடந்த காலம் நினைவுகளைக் கண்டு ஒரு கணம் திகைத்து நின்றான். பின்னர் அதை பற்றி கவலையில்லாமல் மறந்து போனான். மணிக்கடிகாரம் தரையில் இருந்தபடியே மறைந்து போனது. அவன் ஒருபோதும் அறிய மாட்டான். அதுவே நல்லதாக இருக்கலாம்.